ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற அணு விஞ்ஞானி திரு கார்த்திகேயன். வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு மக்கள் நலன் சார்ந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. தொழில் துறையிலேயே பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்காகவும் நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அப்படி ஒரு திட்டம் தான் இந்த உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன சார்? தொழில்துறைகளுக்கு உதவுவது மத்திய மாநில அரசுகளுக்கு கொள்கையாக இருந்துட்டு இருக்கு. எவ்வளவோ வருடங்களாக பல விதங்கள் உதவி பண்ணுறாங்க. உதாரணமாக தொழில் துவங்க கடன் கொடுக்கறது, சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், பெருந்தொழில் எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கறது ஒன்று. குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறது, மானியம் கொடுக்கறது, இந்த மாதிரி மெத்தட்ஸில் இதில் வெற்றி கிடைக்கணும் உறுதி கிடையாது. எத்தனையோ காரணங்களாக தொழில் தொடங்க முடியாமல் போயிடலாம், அல்லது தொழில் தொடங்கின அப்புறம் மூடிடலாம், இந்த கடன் வாராக்கடனாக போயிடலாம். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நிறைய பார்த்துருக்கோம் இவ்வளோ வருடங்களில். இதெல்லாம் இல்லாமல் வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான திட்டம் இந்த உற்பத்தியுடன் ஊக்கத்தொகை திட்டம்ங்கிறது. ஏன்னா வெறுமன ஊக்கத்தொகையும் கொடுக்காம முதல்ல உற்பத்தி பண்ணின அப்புறமா எவ்வளோ உற்பத்தி பண்ணீங்களோ அதுக்கேற்றபடி ஊக்கத்தொகை கொடுக்கறது தான். இது ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம். இதில் வெற்றி கேரண்டீடு, வெற்றிக்கு ஒரு உறுதி இருக்குது. நம்ம முதல்ல தொழில் தொடங்கின உடனே தொழிலோட எக்ஸ்பான்ஷனோ தொழில்களில் அதெல்லாம் பண்ணின அப்புறமா ஏற்றுமதி செய்கிறாங்க. ஏற்றுமதிக்காகவும் செய்யலாம், இல்லை உள்நாட்டு உற்பத்திக்காகவும் செய்யலாம். இதோட மெயின் நோக்கம்னு பார்த்தீங்கன்னா சுயசார்பு பாரதம். சொல்றதே அந்த ஒரு விஷயம் தான். சுயசார்பு பாரதத்தை அடையறதுக்கு 2-3 வழி இருக்கு. ஒன்று, ஏற்றுமதியை பெருக்கிறது ஒரு வழி. உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கினாலும் இறக்குமதியை குறைக்க முடிஞ்சதுன்னா அதை விட சிறந்தது ஒன்றும் கிடையாது. இதை தவிர வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது. நம்ம நாட்டில் மோடிஜி முதல் முறை சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜனத்தொகையை அவங்களுக்கு ஸ்கில்டு ஸ்கீம் கொண்டு அவங்க நிறைய கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்பை உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோக்கமாக இருக்குது. இந்த திட்டத்தையும் அதே நோக்கம் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, உற்பத்தி திறனை 30 லட்சம் கோடி வரைக்கும் உயர்த்தணும். இதில் புதுசாக 60 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கணும். இதில் 2021 ஆரம்பித்து 25-26 வரைக்கும் ஒரு 5 வருட காலத்துக்கு தான் இந்த திட்டம் துவக்கப்பட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட முடிவில் இருக்குது. அதனால நம்ம இதோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க முடியும். முதல் ஒதுக்கீடு 1.9 லட்சம் கோடி முதல்ல ஒதுக்கினாங்க. ஸோ இதோட ஊக்கத்தொகை வழங்கல்னு பார்த்தீங்கன்னா இதில் கட்டமைப்பு எக்ஸ்பேண்ட் ஆகிறது ஒன்று, வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது இரண்டாவது, ஏற்றுமதி இறக்குமதிகளில் அஃபெக்ட் பண்ணித்தனா ஒன்று. ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தோட நேரடியாக தொடர்பு இல்லாத மற்ற பல மறைமுக வேலை வாய்ப்புகளும் உருவாகும். இந்த திட்டத்தினால வேலை வாய்ப்பு உருவாகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபேக்ட்ரியை பெரிதாக கட்டும் போதோ மிஷினரி வாங்கும் போதோ அதனால நிறைய மறைமுக வேலை வாய்ப்புகளும் உருவாகுது. நிச்சயமா சார். இப்போ நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு, சுயசார்பு அப்படின்ற இலக்கு. நம்ம அரசு சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். சுயசார்பா இருக்கும்போது நமக்கான நிறைவு அப்படின்றது நம்ம எளிதா அடைஞ்சிடலாம். இன்னொன்னு, இறக்குமதியை குறைச்சிடலாம், உற்பத்தியை அதிகரிச்சிடலாம். இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. இந்த உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் கூட அதனுடைய ஒரு கூறு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்க சொன்னீங்க வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க இந்த திட்டம் உதவி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறதையும் சொன்னீங்க. இதன் காரணமாக நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா? மேலும் எந்தெந்த துறைகள்ல இந்த உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது சார்? முதல்ல இது ஆரம்பிக்கும் போது முக்கியமாக எதெல்லாம் ஏற்றுமதியாக உடனடியாக என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி யோசித்து சில துறைகள் மட்டும்தான் இதில் கொண்டு வந்தாங்க. இதில் மொபைல் மற்றும் அதன் தொடர்புடைய பாகங்கள், ஸ்க்ரீன் பண்ணுறது, போர்ட்ஸ் செய்கிறது, மொபைலுக்கான உதவி பாகங்கள் செய்வது, இந்த மாதிரிலாம் மின்னணு உற்பத்தி அதை சம்பந்தப்பட்ட பாகங்கள்லாம் செய்கிறது. மருத்துவ சாதனங்கள், இதற்கு எப்போவுமே ஏற்றுமதிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மருத்துவ சாதனங்கள் மற்ற நாட்டை விட நம்ம மிக குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடியும். அதே தரத்துக்கு மிக குறைந்த செலவில் நம்ம உற்பத்தி செய்ய முடியுங்கிறதுனால மருத்துவ சாதனங்களுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. மருத்துவ சாதனங்களோட டிமாண்ட் என்றைக்கும் குறையப்படுறதில்ல. இதை 3 தான் முதல் வருஷம் ஆரம்பித்தாங்க.
அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபர்தராக சேர்க்கப்பட்டது வந்து ஆட்டோமொபைலோட பாகங்கள் உற்பத்தி பண்ணுறது, மின்னணுவியல், எலக்ட்ரானிக்ஸில் வெறும் மொபைல் இல்லாமல் எல்லா எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் கணினிக்கான வன்பொருள், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு வைக்கலாம், அப்புறம் கம்யூனிகேஷன் அப்பேரட்டஸ், மொபைல் ஃபோன்ஸை தவிர நார்மல் கம்யூனிகேஷனுக்கு வயர்லெஸ்ஸு, கார்ட்லெஸ்ஸு, அந்த மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த மாதிரி மருந்துகள் முக்கியமான ஏரியா. மருந்துகளே நம்ம உற்பத்தி செஞ்சால் அதற்கும் வந்து ஏற்றுமதிக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு காலத்தில் மருந்துகள்னா இந்தியாவில் இந்தியன் சிஸ்டம் மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆயுர்வேதம், ஹோமியோபதி இதெல்லாம் இன்றும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது அலோபதி மருந்துகளே இங்கே வந்து உலகத்தரத்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறமை நமக்கு வந்துடுச்சு. இந்த 10-15 ஆண்டுகளில் நிறைய வசதிகள்லாம் பெருகி உலகத்தரத்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறமை இருக்குன்னா, மருந்துகள் வந்து தொடர்ந்து டிமாண்டில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து மருந்துகள். அப்புறம் சூரிய சக்தி பலகைகள், சோலார் பேனல்ஸ், இதற்கான இந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உலோகங்கள், சுரங்கத்துலேருந்து உலோகத்தை எடுத்து அதை பியூரிஃபை பண்ணுறது, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல்ஸு, ஏசி, எல்இடிஸ், இது ஒன்று. அப்புறம் ட்ரோனுக்கு வந்து இப்போ 2 நாள் முன்னாடி கூட இராணுவத்தில் ட்ரோனுக்காக ஒரு பெரிய படையை உருவாக்கியிருக்காங்க. ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுல வந்து 1,00,000 பேர் கொண்ட ஒரு படையை உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா செல் பேட்டரிகள், கெமிக்கல் செல் பேட்டரிகள், ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கான மிக முக்கிய தேவை பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி உற்பத்திகளும் மிக அதிக டிமாண்டில் இருக்க போகுது. இதோட தேவை வந்து எதிர்காலத்தில் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்க போகுது. அதனால இந்த துறைகள்லாம் இப்போ சேர்த்துருக்காங்க இதில். இந்த துறைகளுக்கு வந்து ஊக்கமளிக்கப்படுவதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாமா சார்? டெஃபினட்டாக இதனோட உற்பத்தி அதிகமானது மட்டும் கிடையாது, இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் எவ்வளோ பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆகஸ்ட் 24 வரைக்கும் 1,46,000 கோடி மானியமாக வழங்கியிருக்காங்க. இதனால் உயர்ந்த உற்பத்தி மட்டும் 12.5 லட்சம் கோடி. இதில் புதிதாக உருவான வேலைவாய்ப்புகள் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் புதுசாக உருவாயிருக்கு. இதில் பல்வேறு துறைகளை சேர்ந்த 1300 தொழிற்சாலைகள் இது வரைக்கும் பலன் கிடைச்சிருக்கு. இதில் 27 மாநிலங்கள், 14 துறைகள் பயனடைந்திருந்தார். ஏற்றுமதியில் மட்டும் இந்த 12.5 லட்சங்கிறது மொத்த உற்பத்தி. இதனால் உயர்ந்த ஏற்றுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி வரைக்கும் ஏற்றுமதி மட்டுமே அதிகமாகிருக்கு. நிச்சயமா சார். இப்போ நீங்க குறிப்பிட்டதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திட்டம் என்னவோ உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம். இந்த லித்தியம் பேட்டரி பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? எல்லாருமே வந்து இன்னைக்கு பருவநிலை மாற்றத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கோம். மின்சார வாகனங்கள் பயன்பாடு அப்படிங்கிறது வேணும்னு சொல்றதும் அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வகையில தான். அப்போ இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதன் மூலமா இந்த மின்சார வாகன பயன்பாடும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வேற ஒரு நல்ல விளைவுக்கும் வந்து காரணமா இருக்குன்னு சொல்லலாமா சார்? மின்சார வாகனங்கள்ங்கிறது இப்போ காற்று மாசை வந்து கன்சிடபிளாக குறைக்க போகுது. நானே 7 வருடமாக ஒரு மின்சார வாகனம் ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, இருசக்கர வாகனம் தான். ஆனால் அதனால் வந்து சத்தம் இல்லாமல் போகுது, அதிர்வு இல்லாமல் போகுதுன்னு ஒன்று. இன்னொன்று, எந்தவித காற்று மாசும் அது உருவாக்குறது கிடையாது. வீட்டிலேயே சார்ஜ் போடுறோம், போட்டுக்கிட்டு வெளியில் போகும்போது அதிர்வுகள் குறையும் போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும். ஏன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ஒரு ஸ்கூட்டரில் போகிறதுக்கும் ஒரு மின் வாகனத்தில் போகிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதாவது எந்த ஒரு திட்டமும் வந்து ஏதாவது ஒரு பலனை வந்து முன்னிட்டு வந்து தொடங்குவாங்க. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பலனை கொடுத்துருக்குன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இதை சொன்னேன். இப்போ முதலீடுகளை வந்து ஈர்க்க இந்த திட்டம் வந்து வகை செஞ்சிருக்குன்னு நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே நீங்க சொன்னீங்க. எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு? உற்பத்தி அண்ட் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16 லட்சம் கோடி வரைக்கும் முதலீடுகள் வந்திருக்குது. இதில் வெளிநாட்டு முதலீடுகள் இருக்குது, உள்நாட்டு முதலீடு இருக்குது. இந்த முதலீடுங்கிறது வந்து வங்கி கடனாக கூட இருக்கலாம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வங்கி கடன்களோ சலுகை வட்டியோ அதெல்லாமும் இதில் சேரும். ஆனால் முதலீடுகள் வந்து வெளிநாட்டு முதலீடுகளும் இதில் வந்திருக்குது. அந்த முதலீடுகளும் சேர்த்து தான் நம்ம சொன்ன இது. இதில் தமிழகம் அடைந்த லாபங்கள் மின்னணு மற்றும் உதிரி பாகங்கள் துறையில் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்ட 27 மனுவில் வந்து 7 நிறுவனங்கள் தமிழகத்தை சேர்ந்தது. அதாவது 25% தமிழகத்துக்கு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு. அதில் ஆட்டோமொபைல் துறையில் கூட அனுமதிக்கப்பட்ட 82 மனுக்களில் 46 மனுக்கள் தமிழகத்தை சேர்ந்தது தான்.
ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா 12 லட்சம் கோடி முதலீடெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோமே தவிர இதில் வந்து வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது ஆரம்பித்தது வந்து 40 லட்சம் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாகுது. ஏன்னா இதுக்கு முதல் காரணம் மொபைல் ஃபோன் மாதிரில வந்து வேலை வாய்ப்பு உருவாகிறது கம்மி தான். ஏன்னா பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கும், ஆனால் 20 பேர் 30 பேர் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதை மொத்தமாக ஆட்டோமேட்டடாக அப்படி பண்ணால் தான் அது செய்ய முடியும். இதனால இதை யோசித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இன்னும் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு மேலும் சில துறைகள் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த துறையெல்லாம் வந்து கேபிட்டல் கம்மியாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும், வேலைவாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி துறைகளாக சில இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பொம்மைகள் பண்ணுறது, ஏன்னா சைக்கிள்கள் பண்ணுறது, தோல் மற்றும் காலணி தொழில்கள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் நிறைய உருவாகும். ஸோ இந்த மேன் பவர் வந்து நிறைய வந்து அதில் சேர்க்கப்படும். 1 கோடிக்கு எவ்வளோ மேன் பவர் புதுசாக ஆட் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு மொபைல் தொழிலை விட காலணி தொழில்களோ பொம்மை தொழிலையோ மேன் பவர் நிறைய யூஸ் ஆகும். 10 கோடிக்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாருன்னா இந்த 10 கோடி தொழிற்சாலையில் மொபைல் ஃபேக்ட்ரிங்கும் போது 2000 பேர் 5000 பேர் வேலை பண்ணலாம். அதே 10 கோடியில் தோல் தொழிற்சாலைன்னு உருவாக்கும் போது 20,000 பேர் வரைக்கும் வேலை கிடைக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்குறத மெயின் பர்பஸாக வச்சுருந்து இன்னொரு 35,000 கோடி வரைக்கும் இதில் முதலீடு செய்யலான்ட்டு, அதாவது ஊக்கத்தொகைக்கு மட்டுமே அரசு முதலீடு செய்கிறதுக்கு ஆலோசனை நடந்துகிட்ருக்குது. இது இன்னும் முழுசாக வெளியில் வரல. அடுத்த 1-2 வருடங்களில் இதுவும் சேரும்ட்டு. வேலைவாய்ப்புகள் வந்து நம்ம சொன்னது இந்த 10 லட்சம் 20 லட்சம் சொன்னதுலாம் நேரடி வேலைவாய்ப்புகள். இதுக்கப்புறம் மறைமுக வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக வேலைவாய்ப்புகளுக்கும் இதில் ஸ்கோப் இருக்குது. இறக்குமதியை வந்து குறைக்க வந்து இந்த திட்டம் வந்து உதவுச்சு அப்படின்னு சொன்னீங்க சார். என்னென்ன துறைகளில் இறக்குமதி வந்து குறைச்சிருக்கு? இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் வந்து நிறையா வந்து நம்ம இங்கே வந்து உற்பத்தி பண்ணலை. ஆனால் இன்னைக்கு செல்ஃபோன் உற்பத்தியில் நம்ம ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு இந்த திட்டம் எந்த வகையில் உதவி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மொபைல் ஃபோன் வந்து ஒரு காலத்தில் முழுக்க இந்தியாவில் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த டிசைனெல்லாம் இங்கே செஞ்சாலும் உற்பத்தி வந்து வெளிநாட்டுக்கு போயிடும். அதனால் நமக்கு அதில் ஒன்றும் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ உற்பத்திகள் வெளிநாட்டிலேருந்து முழுக்க இறக்குமதி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 10 வருடங்கள் முன்னாடி வரைக்கும் எல்லா மொபைல் ஃபோன்களுமே வெவ்வேறு நாடுகள்லேருந்து நோக்கியா சாம்சங்னு எல்லாமே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் எஸ்கேடி சிகேடின்னு சொல்லுவாங்க, செமி நாக் டவுன் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி முழுக்க இறக்குமதியே தான் நம்பிட்டு இருந்தோம் மொபைல் ஃபோன் தொழிலெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஃபோன்கள் இந்திய தொழிற்சாலைகள் உற்பத்தியாகி வெளியேற மொபைல் ஃபோன்கள் இருக்குது. மொபைல் ஃபோன்கள் அதுக்கான உதிரி பாகங்கள், அந்த உதிரி பாகங்கள் இங்கே நிறைய கிடைக்கிது, உள்நாட்டிலேயே தயாரிக்க முடியுது. அதனால இறக்குமதி வந்து டெஃபினட்டாக குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போது டெக்னாலஜியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்த ஒரு அனுபவம் பெறுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை செய்கிறதுக்குமான வித்தியாசம். அப்போது டெக்னிக்கலி நம்ம வந்து டெவலப் ஆனதுனால மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயமாக இதற்கு நம்ம உற்பத்தி துறையில் இறங்குறதுக்கு முன்னாடியே ஆராய்ச்சி மேம்பாட்டு துறையில் என்னுடைய அனுபவமே கிட்டத்தட்ட 30 வருடம் 35 வருடம் ஆராய்ச்சி மேம்பாட்டு துறைகளில் இருந்திருக்கு. இதில் வந்து நிறைய உள்நாட்டு ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது, வெளிநாடு கம்பெனிகளுக்காக உள்நாட்டில் ஆராய்ச்சிகள்லாம் இருந்திருக்கு. அதனால் அந்த டெக்னாலஜி வந்து இப்போ அப்போ வந்து நமக்கு என்ன லிமிட்டேஷன் இருந்ததுன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கான முதலீடுகள் மிக பெரிய அளவில் இருந்தது. 10,000 கோடி 20,000 கோடி முதலீடு பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட வசதிகள் இல்லாமல் இருந்தது. அதனால நம்ம டெக்னாலஜி ஏற்கனவே இருந்தது நம்மள்கிட்ட. இப்போ வந்து உள்நாட்டில் கம்பெனிகள் வரும்போது அந்த டெக்னாலஜியை அப்படியே உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆனதுனால தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாமா சார்? ஏன்னா முன்னாடி ஐடியாஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட இருந்துச்சு, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? கட்டாயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா பெரிய கம்பெனிகள் கடைசியாக அதில் ஒரே மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு விட்டு போன பகுதின்னு பார்த்தீங்கன்னா சில்லு செய்கிறது, இந்த செமிகண்டக்டர்ஸ். இப்போ அதுலேயே நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டோம். சிப்ஸில் வந்து இப்போ வந்து அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்குது. முழுக்க ப்ரொடக்ஷனாக வெளியில் வரத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம், இன்னும் சில வருடங்கள் ஆகலாம். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் இல்லையா பாரத் சிப். இப்போ வந்து சிறிய அளவில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது முழு அளவுக்கு போகிறதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகலாம். ஆனால் இந்த 4 வருஷத்துக்குள்ளேயாவது நம்ம வந்து கடைசி லிங்கையும் இணைச்சிருத்தோங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம் நாளை ஒலிபரப்பாகும்.